வணக்க வேலூர் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? நம்ம வேலூர் பொய்கை மூட்டூர்ல இருக்க மரகத கோட்டை ஸ்ரீ மகாவாராகி பீடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீ கருட பஞ்சமி நாட்கள்ன்றனால பூஜை ஸ்ரீ மகாவாராகி ஹோமமும் நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம திருவிளக்கு பூஜையும் நடக்க போதுங்க. சரி, வாங்க போய் கலந்துக்கலாம். இங்க ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி நாட்கள்ல மகாவாராகி அம்மனுக்கு அபிஷேகமும் அலங்காரம் ஊஞ்சல் சேவையும் நடத்திட்டு இருக்காங்க. பஞ்சமி நாட்கள்ல சாயங்காலம் 4 மணிக்கு வாராகி அம்மனோட மூல மந்திர ஹோமங்கள் நடக்குதுங்க. ஹோமம் முடிச்ச உடனே அம்பாள் ஊஞ்சல் புறப்பாடு நடக்குது. சகல வாத்தியங்களோட கோசாலைக்கும் போறாங்க. இவங்க கோசாலையில பொங்குனூர் வகைகள் மாடு வச்சிருக்காங்க. அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கே இந்த மாட்டு பால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வாராகி அம்மனுக்கும் இதே மாட்டு பால்ல தான் வந்து அபிஷேகம் பண்றாங்க. இந்த கோசாலையில இன்னும் என்ன பெரிய விசேஷம்னா, அதாவது அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படைச்சிட்டு அகத்திக்கீரை கொடுப்போம் நம்ம வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல கோசாலையில அதாவது கோமாதாக்கு நம்ம கையால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகத்திக்கீரை கொடுக்கலாங்க. அதாவது மாட்டு தீவனங்கள் நீங்க உங்க கையால வந்து நேரடியா வந்து கொடுக்கலாங்க. அதை எப்பவுமே இருக்கு, அமாவாசை மட்டும் கிடையாது, எனி டைமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்குங்க. நீங்க முன்னோர்களை நினைச்சு வணங்கிட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை கோமாதாக்கு கொடுத்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கதா சொல்றாங்க. பஞ்சமி நாட்கள்ல கோ பூஜை ஸ்ரீ மகாவாராகி ஹோமம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடக்குதுங்க. அனைத்து பக்தரும் கலந்துக்கலாங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிங்க. சைனிங் ஆஃப் தினேஷ்.